வணக்கம். முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறையை கடுமையாக சாடியுள்ள உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணைக்கு தடை விதித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தனிப்பட்ட நபர்களுக்கு எதிராக மட்டுமே கிரிமினல் வழக்கு தொடர முடியும் என்றும் ஒரு நிறுவனத்துக்கு எதிராக எப்படி வழக்கு பதிய முடியும் என வினவினார். அத்தோடு கூட்டாட்சி தத்துவத்தை அமலாக்கத்துறை முற்றிலுமாக மீறுவதாகவும் தெரிவித்தார். மற்ற மாநிலங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கையில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வெற்றி பெற்றிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காகவே அமலாக்கத்துறை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் வழக்கில் அரசியல்வாதிகளைப் போல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செயல்பட்டதாக திமுக வழக்கறிஞர் NR இளங்கோ விமர்சித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் நடந்து கொண்ட அமலாக்கத்துறையினர் நடைமுறை சட்டம் மற்றும் அரசமைப்பு சட்டங்களை மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசுக்கும் அமலாக்கத்துறைக்கும் சம்பந்தமில்லை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது குறித்து எதிர்வினை ஆற்றிய அவர் அமலாக்கத்துறையினர் தங்களது வாதங்களை நீதிமன்றத்தில் எடுத்து வைப்பார்கள் எனவும் தெரிவித்தார். டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறிய அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்ட நிலையில் பார் டெண்டர் விடுவதிலும் முறைகேடுகள் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஒரே நபர் பலரின் GST நம்பர்களில் பார்களை டெண்டர் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒரே நபர் பல பார்களை டெண்டர் எடுத்து அதை பலருக்கும் சப் கான்ட்ராக்டராக விட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று டெல்லி செல்கிறார். நாளை நடைபெறும் கூட்டத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு தர வேண்டிய நிதி தொடர்பாக கூட்டத்தில் முதல்வர் வலியுறுத்துவார் என தெரிகிறது. 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்பில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநில முதல்வர்கள் பங்கேற்க உள்ளனர். கல்வி உரிமை சட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை ஒதுக்காதது ஏன் என மத்திய அரசிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்தது. நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக புதுப்பிக்கப்பட்ட 103 ரயில் நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். தமிழகத்தில் சென்னை பரங்கிமலை, சாமல்பட்டி, சிதம்பரம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, ஸ்ரீரங்கம், விருத்தாச்சலம், போளூர், குளித்துறை ஆகிய 9 ரயில் நிலையங்கள் திறக்கப்பட்டன. கோடை விடுமுறையை முன்னிட்டு இன்று முதல் மே 31ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல், பகத் கி கோட்டி, ஈரோடு பார்மர், போத்தனூர் பௌரணி ஆகிய இடங்களுக்கு இயக்கப்படும் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவை விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவிடும் பாஜகவினர் மீது கட்சி ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கமலாலயத்தில் நடைபெற்ற பாஜக ஊடக பிரிவு நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிக பின்தொடர்பாளர்களை கொண்ட பாஜகவினரின் 15 சமூக வலைதள கணக்குகளை குறிப்பிட்டு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மதுரை மேற்கு தொகுதியில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ள நிலையில் அவர் அந்த தொகுதியில் களமிறங்க உள்ளாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் வென்ற தொகுதி என்பதால் அதிமுக கோட்டைக்கு விஜய் குறிவைக்கிறாரா எனவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து சமீபத்தில் விலகிய கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இளைஞர்களின் அரசியல் பங்களிப்பை தாவேகாவில் ஊக்குவிப்பதில்லை என்றும் இதனால் அதிருப்தி தான் தனக்கு ஏற்பட்டதாக கூறினார். மேலும் பாஜகவின் மற்றொரு திரையாக தாவேகா உள்ளதாகவும் வைஷ்ணவி குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாளை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள பூஞ்ச் மாவட்டத்திற்கு செல்லும் அவர் பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூற உள்ளார். பகல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு ஜம்மு காஷ்மீருக்கு ராகுல் காந்தி செல்வது இது 2வது முறையாகும்.
நீட் முதுநிலை மாணவர் சேர்க்கையில் முறைகேடுகளை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. அதில் தேசிய அளவில் கலந்தாய்வு அட்டவணை வெளியிட வேண்டும், நுழைவுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை வெளிப்படைத்தன்மையுடன் வெளியிட வேண்டும், அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியான கலந்தாய்வு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கேரளாவில் இம்மாதம் 182 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கோட்டயம், எர்ணாகுளம், திருவனந்தபுரம் மாவட்டங்களில் மட்டும் 121 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கொரோனா வைரஸ் மீண்டும் வேகமாக பரவி வரும் நிலையில் அது கேரளாவிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுவதால் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் ஆளுநர் பங்கேற்ற விழாவில் இடம்பெறுவதாக இருந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி எதிர்ப்புகளின் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. சிவகலைமணி என்பவர் எழுதிய ஆன்மீக பேரெழுச்சியின் மகத்தான கண்டதேவி தேரோட்டம் என்ற அந்த நூலை வெளியிட சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் புத்தக வெளியீட்டை காவல்துறையினர் ரத்து செய்தனர். கோவையில் அதிக லாபம் தருவதாக கூறி முதலீடுகளை பெற்று மோசடி செய்த 5 நிறுவனங்கள் மீது புகார் அளிக்க காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தாய்நாடு நிதி லிமிடெட், SKM ட்ரேடர்ஸ், ஆதித்யா கமாடிட்டிஸ், ட்ரீம் மேக்கர்ஸ் குளோபல், ஆனைமலை சிட்ஸ் ஆகிய 5 நிறுவனங்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் கோவை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அசல் ஆவணங்களுடன் புகார் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சிக்காக 30 வகையான பழங்களை கொண்டு அலங்கார நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. 4 டன் பழங்களாலான 13 உருவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 2 டன் எலுமிச்சை பழங்களால் உருவாக்கப்பட்ட மெகா எலுமிச்சை, ஆரஞ்சு பழங்களால் உருவாக்கப்பட்ட ஜூஸ் கப், கேக், கார் போன்ற வடிவங்கள் கவனம் ஈர்க்க உள்ளன. சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ஐயங்கார் மடத்திற்கு சொந்தமான வேத பாடசாலையிலிருந்து காணாமல் போன 7 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். சிறுவர்கள் காணாமல் போனது தெரியவந்த நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. துரிதமாக விசாரணை நடத்திய ரயில்வே காவல்துறையினர் பெரம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சிறுவர்களை பாதுகாப்பாக மீட்டனர். ரயில் நிலையத்திற்கு சிறுவர்கள் ஏன் வந்தனர் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் 1.5 வயது குழந்தையின் தலையில் சிக்கிய அலுமினிய பாத்திரத்தை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக வெட்டி அகற்றினர். பாலுச்சேரி அருகே ககவம் தாரா என்ற இடத்தில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையின் தலையில் எதிர்பாராத வகையில் பாத்திரம் சிக்கியுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கட்டிங் பிளேயர் மூலம் பாத்திரத்தை வெட்டி அகற்றினர். இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவைக்காக இறக்குமதியை சார்ந்து இருப்பது ஏப்ரல் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு 90% உயர்ந்திருக்கிறது. பெட்ரோலியம் திட்டமிடல் மற்றும் ஆய்வு அமைப்பின் புள்ளி விவரங்களில் இது தெரியவந்துள்ளது. இதுவே முந்தைய ஆண்டின் இதே மாதத்தில் 88.5% இருந்தது. தேவை அதிகரிப்பின் காரணமாக அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் ஜெர்மனியை சேர்ந்த ரெயின்மெட்டல் ஏஜி என்ற ஆயுத தயாரிப்பு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. மகாராஷ்டிராவில் அமைய உள்ள தனது ஆலையிலிருந்து குண்டுகள், வெடிப்பொருட்களை தயாரித்த நிறுவனத்திற்கு ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் விநியோகிக்க உள்ளது. டசால்ட் ஏவியேஷன், தால்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு பிறகு வெளிநாட்டு நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் நிறுவனம் செய்துள்ள 3வது ஒப்பந்தம் இதுவாகும். சிங்கப்பூரில் அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சரவையில் 6 தமிழ் வம்சாவளிகள் இடம்பெற்றுள்ளனர். உள்துறை அமைச்சராக கே சண்முகம், வெளியுறவு அமைச்சராக விவியன் பாலகிருஷ்ணனும் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பிரதமர் அலுவலக அமைச்சராக இந்திராணி ராஜாவும், தென்கிழக்கு மாவட்டத்தின் மேயராக தினேஷ் வாசுதாஸும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் மூத்த இணை அமைச்சர்களாக ஜனில் புத்துச்சேரியும் முரளி பிள்ளையும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள யூத அருங்காட்சியகம் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இஸ்ரேல் தூதரக ஊழியர்கள் 2 உயிரிழந்தனர். இது தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் சிகாகோவைச் சேர்ந்த எலியாஸ் ரோட்ரிக்ஸ் என்ற 30 வயதான நபரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். காசாவின் தாக்குதலுக்கு பழிவாங்க இதனை செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஜெயிலர் 2 திரைப்பட படப்பிடிப்பு நன்றாக சென்று கொண்டிருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பு முடிந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவர், ஜெயிலர் 2 திரைப்பட படப்பிடிப்பு டிசம்பர் மாதம் வரை நடைபெறும் என்றும், கூலி திரைப்பட போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் நன்றாக நடைபெற்று வருவதாகவும் ரஜினி தெரிவித்தார்.
கொலை மிரட்டல்கள் தனக்கு அதிக அளவில் வருவதாக ரவி மோகனின் தோழி கெனிஷா தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் அவர் வெளியிட்ட பதிவில் எதையும் யாரிடமும் மறைக்க வேண்டும் என்ற எண்ணம் தனக்கு இல்லை என குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய நடவடிக்கைகள் தவறாக இருக்கும் என நினைத்தால் முகத்திற்கு நேராக வந்து அதை கேட்கும்படி கூறியுள்ள கெனிஷா, தன் மீது தவறு இருந்தால் தன்னை நீதிமன்றத்திற்கு கூட அழைத்துச் செல்லட்டும் என பதிவிட்டுள்ளார். மும்பையில் நடிகர் சல்மான் கான் வீட்டில் அனுமதியின்றி நுழைய முயன்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். பாந்த்ரா பகுதியில் உள்ள சல்மான் கான் வீட்டுக்கு பாதுகாப்பு வளையத்தை மீறி நுழைய முயன்ற அவரை தடுத்து நிறுத்தி காவல்துறையிடம் பாதுகாப்பு பணியாளர்கள் ஒப்படைத்தனர். கடந்த செவ்வாய்க்கிழமையன்று சல்மான் கான் வீட்டிற்குள் அனுமதியின்றி நுழைய முயன்றதாக ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அணுகுண்டு மிரட்டல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அஞ்சாது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தனது நரம்புகளில் ரத்தத்திற்கு பதிலாக சூடான குங்குமமே பாய்வதாக தெரிவித்தார். இந்தியா மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என கூறிய அவர் பாகிஸ்தானின் நீண்டகால தந்திரம் இனி வேலை செய்யாது என்றும் தெரிவித்தார். நேட்டோ நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினால் அதற்கு கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஜெர்மனி பிரதமர் மெர்ஸ் எச்சரித்துள்ளார். லித்துவேனியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் நம்மை தற்காத்துக் கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என கூறினார். நமது பிராந்தியத்தின் ஒரு அங்குலம் கூட பிறரிடம் சென்றுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என கூறினார். கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்க வேண்டும், ஈகோ இருக்கக்கூடாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இப்போதெல்லாம் 20 ஆண்டுகள் கடந்து வாழ்ந்த சினிமா பிரபலங்களும் விவாகரத்து பெறுவதாக குறிப்பிட்ட பிரேமலதா, இருவருக்கும் இடையே புரிதல் இருந்தால் விவாகரத்தெல்லாம் தூசாகிவிடும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் விஜயகாந்துக்காக தனது வாழ்க்கையே அர்ப்பணித்ததாகவும் கூறினார். மேட்டுப்பாளையம் அருகே சாலை விபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனின் பேத்தி உயிரிழந்தார். 28 வயதுடைய திவ்யபிரியா மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு சென்று கொண்டிருந்த போது கல்லாறு என்னுமிடத்தில் சாலையோர மரத்தில் மோதி கார் விபத்துக்குள்ளானது. இதில் திவ்யபிரியா உயிரிழந்தார். பல் மருத்துவரான திவ்யபிரியாவின் கார் விபத்தில் சிக்கியது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஜூன் ஜூலை மாதங்களுக்கான காவிரி நீர் அளவை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு இவ்விரு மாதங்களில் முறையே 9.19 டிஎம்சி மற்றும் 31.24 டிஎம்சி நீரை திறந்துவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 40வது கூட்டத்தின் போது கர்நாடகாவுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் 3 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வழங்க விலையில்லா அரசின் புத்தகங்கள் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. சென்னையிலிருந்து புத்தகங்கள் கொண்டுவரப்பட்டு விழுப்புரம் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப்பள்ளி, காமராஜ் நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி போன்ற இடங்களில் வைத்து அனைத்து பள்ளிகளுக்கும் பாதுகாப்பாக புத்தகங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 11ஆம் தலைமுறை ஆதீனமாக ஹாஜி சையத் முகமது கலிபா சாஹிப் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். நாகூர் ஆண்டவர் தர்காவின் பரம்பரை அறங்காவலர் டாக்டர் சையத் காமில் சாஹிப் மறைவுக்கு பிறகு இந்த நியமனம் நடைபெற்றது. புதிய ஆதீனத்திற்கு பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். தார் கலவை ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை தாலுகா அலுவலகம் முன்பு பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் ஊராட்சியில் வயல்களுக்கு மத்தியில் நச்சுப் புகையை வெளியிடும் தார் கலவை ஆலை அமைக்க அளித்த அனுமதியை உடனே ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. அப்பகுதியில் ஏற்கனவே இயங்கி வரும் தார் கலவை ஆலைக்கு தடை விதிக்கவும் வலியுறுத்தி பொதுமக்கள் முழக்கமிட்டனர். வேலூர் மாவட்டம் கத்தேரிக்குப்பத்தில் பட்டியலின பெண் ஊராட்சி மன்ற தலைவர் மீது சாதிய ரீதியான தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. காளியம்மன் கோயில் திருவிழாவுக்கு சென்ற மடையப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா மதுகுமாரை சிலர் சாதி பேரை சொல்லி அவதூறாக பேசியதாகவும், கார் ஓட்டுநர் விஜயகுமாரை கடுமையாக தாக்கி காரை சேதப்படுத்தியதாகவும் புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடசென்னை பகுதியில் பொதுமக்களின் மருத்துவ தேவையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மொபைல் ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சிபிசிஎல் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கப்படும் இந்த சேவையை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஜே.பி. சங்கர் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர்.
யானை உயிரிழந்த விவகாரத்தில் மருதமலையில் பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்படாமல் மண்ணை கொட்டி மூடப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவை பின்பற்றாமல் நகராட்சி ஊழியர்கள் மண்ணை போட்டு கழிவுகளை மூடியுள்ளனர். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு விளக்கம் கொடுத்துள்ள மாவட்ட ஆட்சியர், பிளாஸ்டிக் கழிவுகளை முழுவதுமாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திருப்பூர் மாவட்டம் காளம்பாளையத்தில் உள்ள பாறை குழிகளில் மாநகராட்சியை குப்பைகளை கொட்டுவதாக குற்றம் சாட்டி மாநகராட்சி அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தரம் பிரிக்கப்படாத கழிவுகள் கொட்டப்படுவதால் நிலத்தடி நீர், விவசாயமும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பசுமையாக காட்சியளிக்கிறது. இதனால் சாலையோரங்களில் யானை, கரடி, மான் உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த விலங்குகளை மிக அருகில் கண்டு ரசித்து செல்கின்றனர். வனவிலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வனத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. கொடைக்கானல் கோடை விழாவை முன்னிட்டு காற்றாடி திருவிழா தொடங்கியுள்ளது. மன்னவனூர் ஆட்டுப்பண்ணை புல்வெளி சூழல் சுற்றுலா தளத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பல்வேறு வடிவங்களிலான ராட்சத காற்றாடிகள் பறக்கவிடப்பட்டன. குறிப்பாக பொம்மை வடிவ காற்றாடிகள் உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த நிகழ்வை கண்டு ரசித்தனர். ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த காற்றாடி திருவிழா நடைபெறவுள்ளது. கேரள மாநிலம் மூணாறில் உள்ள ராஜமலையில் அரிய வகை வரையாடுகளை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இமயமலைக்கு அடுத்தபடியாக 50% வரையாடுகளின் வாழ்விடமாக திகழும் இங்கு சாலைகளில் வரையாடுகள் உலவி வருவது சுற்றுலா பயணிகளை உற்சாகமடைய செய்துள்ளது. வரையாடுகளை பாதுகாக்க முழு கண்காணிப்பு பணியில் இரவிக்குளம் தேசிய பூங்கா வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே டாஸ்மாக் கடைக்கு டிஎஸ்பி தலைமையில் காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு அளித்தனர். கொல்லக்குப்பம் பகுதியில் இருந்த டாஸ்மாக் கடை பட்டாபிராமபுரம் பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அந்த மதுக்கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதில் மின்வாரிய ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சிக்கல் அருகே ஆழியூர் பகுதியைச் சேர்ந்தவர் அற்புதராஜா. மின்வாரிய ஊழியரான இவர் நாகை நம்பியார் நகர் பகுதியில் உள்ள மின்மாற்றியில் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென மின்சாரம் தாக்கியதில் அற்புதராஜா உயிரிழந்தார். இந்தியாவின் 4வது காலாண்டு பொருளாதார வளர்ச்சி மற்றும் கடந்த நிதியாண்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதத்தை வரும் மே 30ஆம் தேதி மத்திய அரசு அறிவிக்க உள்ளது. இந்த நிலையில் கடந்த நிதியாண்டின் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 4வது காலாண்டில் நாட்டின் மொத்த பொருளாதார வளர்ச்சி 6.4% முதல் 7.2% வரை இருக்க வாய்ப்பு உள்ளதாக சில ஆய்வு நிறுவனங்கள் கணித்து வருகின்றன. இந்தியாவின் உள்நாட்டு விமான போக்குவரத்து கடந்த ஏப்ரலில் 8.45% அதிகரித்துள்ளதாக டிஜிசிஏ தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் உள்நாட்டு விமானங்களில் 1,43,00,000 பேர் பயணம் செய்துள்ளனர். கடந்த ஆண்டின் இதே மாதத்தில் 1,32,00,000 பேர் மட்டுமே உள்நாட்டு விமானங்களில் பயணித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இண்டிகோ நிறுவனம் அதிக சந்தை மதிப்புடன் முதலிடத்தில் உள்ளது. சீனாவின் குய்சோ மாகாணத்தில் 2 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 19 பேர் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதால் அவர்களை தேடும் பணிகளில் மீட்புக் குழுவினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மோப்ப நாய்கள், ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றின் உதவியுடன் இந்த பணிகளில் காவல்துறையினர், பேரிடர் மீட்புக் குழுவினர், தீயணைப்பு படையினர் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். பிரான்சில் டாக்ஸி கட்டணங்களை மாற்றியமைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் குதித்துள்ளனர். தலைநகர் பாரிஸில் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளுக்கான கட்டணத்தை குறைக்க அரசு முடிவு செய்துள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஐபிஎல் தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் குஜராத் அணியை 33 ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணி வீழ்த்தியது. அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த லக்னோ அணி 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் குவித்தது. மிச்சல் மார்ஸ் 64 பந்துகளில் 117 ரன்கள் எடுத்தார். அடுத்த ஆடிய குஜராத் 202 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்வியடைந்தது. இந்த அணியில் ஷாருக் கான் 57 ரன்கள் குவித்தார். லக்னோ அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்ட நிலையில் ஆறுதல் வெற்றியை ஈட்டியது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு